மஜாவா விளாகு போடுறதுல இன்னைக்கு 4-5 சாயந்தரமா ஜிம்முக்கு வந்துட்டு பேக் ஒர்க் அவுட் நறுக்கு முறுக்குன்னு போட்டுன்னு இருந்தேன். அப்போதான் வந்தாரு விநாயகன்ற மாதிரி இவன் வேற வந்துட்டான். ஏடா பையா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துடுற ஜிம்முக்குன்னு கேட்டா வாங்க ஆனா வெளியே போலான்றான். டேய் நாங்களாம் வரல, இன்னும் ஒர்க் அவுட் முடியதுக்கு 1 hour ஆகணும். சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்ட்டு உக்காந்துட்டான். அகில் வேற போசிங் சொல்லி தர சொல்லியிருந்தான். சரிடா பிரபாகர ஒரு செட்டு போட்டுனரு பையனுக்கு சொல்லி தந்துட்டு வரேன்ட்டு போனேன். வந்து ஜிம்மு ஃபுல்லா தேடுறேன், எங்க ஆள காணவே காணும். ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணுகிறான் பாருங்களேன். 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. எங்க அம்மா வேற கால் பண்ணி பரோட்டா வாங்கினோடான்னாங்க. சரின்ட்டு போனா இங்க கடையிலேயே 1/2 hour ஆயிடுச்சு. அப்படியே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள 4 போன் வந்துச்சு. போன் பண்ணும் போதெல்லாம் அது 2 நிமிஷம் கதையை குத்துட்டு கரெக்டா போயிட்டேன். இவனை வேற என்ன பண்ணதுன்னே தெரியல. பாருங்களேன், பெரிய விஜய்னு வேற நினைச்சுன்னுறான் மனசுக்குள்ள. எங்க போறேன்னே தெரியாம சும்மா சுத்தின்னு வரோம். சரி ஃபர்ஸ்ட் ஒரு டீயா குடிக்கலான்ட்டு டீ கடைக்கு போனோம். ஆளாளுக்கு ஒன்னு சொல்ல கௌதம் முன்னாடா ஒண்ணுன்னு கேட்டா எதுவுமே வானான்றான். என்ன பங்கு நீயே எதுவுமே வானான்னு சொன்னா ஸ்ட்ரிக்டான டயட்ன்ட்டு தண்ணியை குச்சினுக்கிறான். எனக்கு டீ வேணாம், நான் சுகர் கட் பண்ணிட்டேன், எனக்கு எது வேணாம். டீ குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். பிளாக் காஃபி ஏதாவது சுகர் போடாம எதுவுமே வேணாம். இவன் வேற அப்படியே வாக்கிங் போறதுக்கு கூட்டம் போயிட்டான். என்னடா அண்ணா 15,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியே அவனும் டெய்லின்னு. நம்ம பசு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல, போறதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து கொடுன்னு வேற சொல்லுங்கிறான். நாய் ஒரு பக்கம் கொலைக்கா, இவன் வேற ஒரு பக்கம் பம்பரம் மாதிரி சுத்த. என்னதான் பண்றதுனே புரியல. வேற கூட்டு போங்கடா. அப்புறம் ஷெல்லுக்கு போயிட்டு நம்ம ஆளுக்கு மான்ஸ்டர் வேணும்னு சொன்னா 2 மான்ஸ்டரை புச்சின்னு பார்த்தா ஏதோ 30 கிராம் புரோட்டீன் ஒன்று இருந்தது. நீங்க மான்ஸ்டர்னா குடிங்க, புரோட்டீன் பார்னா சாப்பிடுங்க, நான் டயட்ல இல்லைன்ட்டு ஒரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் காடியா பேட்டின்னு சும்மா சுத்தின்னு இருந்தோம். பிரியாணி காடியை பார்த்தா கௌதமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, காரை நிறுத்திட்டு சாப்பிட்டே ஆகணும்ன்றான். என்னடா பையா எவ்வளோ நேரம் டயட்ல இருக்கிறேன் அது இருக்கிறேன்ட்டு எதுவுமே சாப்பிடாம வந்தேன்னு கேட்டா இல்ல பிரியாணி பார்த்தோன்னே என் மைண்டே மாறிச்சுன்றான். அப்படியே பிரியாணியை சாப்பிட்டு நீங்க 4 முடிச்சிட்டோம். அத்தை ஒரு மஜாவான விலாகுல சந்திக்கலாம். பாய்.